ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறீங்க. யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. நீங்கள் வந்து எனக்கு எவ்வளவோ ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்காகவும் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, என்னையும் என் பையனையும் வந்து கண்ணில் காணக்கூடாதுன்றாங்க. இங்கே போய் நிற்கக்கூடாது, அங்கே போய் நிற்கக்கூடாது, எங்கேயும் வெளியில் போயிட்டு வரக்கூடாது, எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கேட்குறது. எங்களை வந்து சும்மா நிம்மதியாகவே வாழ விடுறது கிடையாது. நானும் என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம். இவங்கெல்லாம் என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, அப்படி போட்டு எங்களை இது பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு புறம்போக்கு நாய்க்கிறாங்க. சொல்கிறான், உன் பையனுக்கு சரியாக பேச்சு வரல, அதனால் வந்து நீ மாற்றுத்திறனாளிக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க 2000 ரூபாய், அதை வாங்கிக்கோ மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என் குழந்தைய வந்து அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவனை வந்து பேச வச்சு அந்த நாய்ங்களுக்கெல்லாம் எரியணுன்றதுனால தான் நானும் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ரொம்ப ஓவராக தான் பண்ணுகிறாங்க. நேற்று வந்து ஏதோ ஒரு குப்பை வந்து ஒன்று விழுந்துச்சுங்க. அதை வந்து ரோட்டில் தான் தள்ளி விட்டேன். நான் அவங்க வீட்டான கூட எதுவுமே தள்ள, ரோட்டில் தள்ளி விட்டேன். நான் ஏன் இந்த குப்பையெல்லாம் வாரி போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேன்னு கேட்குறான். நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவ, நல்ல ஒரு புருஷனோட வாழ்ந்தவ, எவனா ஒரு பொம்பளை அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்பாளா? அவ்வளோ பொம்பளையா இல்லை வேறு ராட்சசியான்னு தெரில. அவன் ஆம்பளையா என்னன்னு தெரியும். குழந்தைய பார்த்து மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்கன்னு சொல்கிறான். அவங்களாம் ஒரு ஜென்மமா? உங்கள் வீட்டாண்டே இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு புறம்போக்கு நாய்ங்களாம் இருக்க தான் இருக்குங்க. நான் இந்த மாதிரிலாம் யாரையுமே பேசவே மாட்டேங்க. நான் ரொம்ப டீசெண்டாக நல்லா தான் பேசுவேன். இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலிங்க எனக்கு. என் குழந்தை 5 வயசு தான் ஆகுது. அது எவ்வளோ நல்லா இருக்குது அந்த குழந்தை. அதை போய் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னுக்குறானுங்க உட்காந்து எச்சக்காலம் நாய்ங்க. ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு, இவ ரீல்ஸ் போடுறா, இவ இப்படிக்கிறா, இவ அப்படிக்கிறா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது. இவங்களுக்குலாம் என்ன வந்துச்சு? இவங்க தான் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு எல்லாம் புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா? தேவையில்லாமல் பேசின்னு தேவையில்லாமல் இது பண்ணின்னுக்கிறாங்க. நான் இந்த தெரு பக்கமே போகிறது இல்லைங்க. இதுக்காகவே வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரங்க உட்காந்துக்கிறது நான் என் பையனை வச்சுக்கினேன். கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாதுங்க. இது வாழவே கூடாதுங்க. நான்